முதல் கட்ட போராட்டத்தை கையில் எடுத்திருக்கீங்க. அடுத்து என்ன செய்ய போறீங்க? யார் கவனத்துக்குலாம் கொண்டு போக போறீங்க? அதற்கான முயற்சிகள் என்ன எடுக்க போறீங்க? அடுத்த வாரம் இதே போராட்டம் துறையூரில் நடத்துகிறோம். ஐயா கிருஷ்ணமூர்த்தி ஐயா தலைமை அடுத்த வாரம் துறையூரில் நடத்துகிறோம் இந்த போராட்டத்தை. அதுக்கப்புறம் புளியபுரத்தில் நடத்துகிறோம். இந்த 2 இடத்துல நடத்திட்டு அதுக்குள்ளே அரசு நடவடிக்கை எடுக்கலைன்னா மெட்ராஸில் போய் 1000 பேர் அத்திக்கடவு அவினாவஸ்தத்தில் உட்காந்தாங்கல்ல எழுந்திருக்காமல் அது மாதிரி போய் உட்கார போகிறோம். நன்றி நன்றி. வணக்கம். யோகநாதன் திருச்சோழன், ஐயாறு பாதுகாப்பு மற்றும் ஏரிகள் புனரமைப்பு சங்கம் இன்று கைகாட்டியில் அறவழியில் நடத்திய விழிப்புணர்வு, அதாவது ஐயாறு உயிர் பெற வேண்டுங்கிறதுக்காக அறவழியில் ஒரு 120 கிராம மக்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. இந்த ஊர் மக்கள் இந்த ஐயாறு கொல்லிமலையில் ஆகாய நீர்வீழ்ச்சி, அதாவது சொல்லக்கூடிய அந்த பச்சைமலையும் கொல்லிமலையும் அந்த மேகமூட்டத்திலிருந்து அங்கேயே மலை மேகங்கள், அதாவது புளியஞ்சோலை கொல்லிமலை மேகங்கள் உருவாகி அங்கே மழை பொழிந்து அதை உருவாகி, அதாவது பருவமழை பொழிந்து அங்கே உருவாகி நம்ம மாவட்டத்தில் உருவாகி வருகிறது. கிட்டத்தட்ட ஆலத்துடன்பட்டி சொல்லும்போது ஒரு 33 ஏரிகள் 63 களிங்கள் தாண்டி 10 கண் பாலத்துக்கு கலக்குது. இதுக்கு இன்றைக்கி என்ன நடைபெற்றது எப்படின்னா, இந்த ஐயாறு உயிர்பட வேண்டும், அதாவது அதில் மதுகள் சரி செய்ய வேண்டும், அந்த உள்ள மண்ணுகளை அகற்ற வேண்டும், இருபுறங்களும் நல்ல காங்கிரீட் தளங்களை அமைக்க வேண்டும். காவேரியில் அதிகமாக நீர் போகும் சமயத்தில் இந்த திருவெங்கிமலையில் ஒரு சோலார் பம்பை அமைத்து, சோலார் பேனல் அமைத்து நீர் மின் சக்தியை உற்பத்தி பண்ணி அங்கேயே கொண்டு விட வேண்டும். அதாவது எங்கள் ஐயாறு எங்கே உருவாகுதோ கொல்லிமலையில் அந்த புளியஞ்சோலை விட்டு இந்த 64 கழிகளும் 33 நீரில் நிரப்ப வேண்டும் தான் எங்களுடைய பிரதான கோரிக்கை. இந்த கோரிக்கை நிறைவேறினால் 120 கிராம மக்கள்கள் வாழ்வாதாரம் மேம்படும். ஆடு மாடுகள், அதாவது அவங்களுக்கு தேவையான கூலங்கள்லாம் வெளியே வாங்கிறாங்க, இவங்களே பயன்படுத்துவாங்க. விவசாயிகளுடைய விளைபொருள் நல்ல விலை கிடைக்கும், அவங்களே உற்பத்தி பண்ணுவாங்க, இவங்க வெளியே வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் அறவழியில் பண்ணோம். இது மத்திய மாநில இப்போ ஆண்டு கொண்டு இருக்க அரசு எம்எல்ஏக்கள் எம்பிகள் செவிசாய்த்து இந்த பிரதான கோரிக்கையை முன்னிறுத்தி தயவுசெய்து நிறைவேற்றி தருமாறு அரசாங்கத்துக்கும் அதிகாரிகளுக்கும் மத்திய மாநில அரசு கோரிக்கை வைக்கிறோம். நன்றி, வணக்கம். பேர் யோகநாதன் திருச்சோழன், தின்னக்கோணம். துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.